நல்லா சொல்ற கேட்கணும் தான், நல்ல வார்த்தை கேட்கணும். சொல்ற வார்த்தை புரியுதுல, பிள்ளை மேல இருக்கிறது தெய்வம்லாம் கிடையாது. சொல்ற புரியுதுல, பிள்ளை மேல நல்ல வார்த்தை கேட்டுக்கணும். இப்ப ஏறல, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு பிள்ளை உடம்ப பாதிப்பு ஏற்படுத்தி. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? சொல்ற வார்த்தை புரியல. அதுல இருந்து நிம்மதியே இல்ல. நல்ல வார்த்தை கேட்டு நிம்மதியா தூங்க கூட முடியாது. அதே போல நல்ல வார்த்தை கேட்டு மனசுலயும் அதாவது ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி அடிச்சுக்கிற மாதிரியே இருக்கணும். அதாவது எங்கேயா கூட போயிடலாமான்லாம் தோணி இருக்கு. உண்மையா பொய்யா மகளே? சொல்ற வார்த்தை புரியல. இது யாரு இந்த மாதிரி பண்றான்றத பார்த்தேன். உடம்புக்குள்ள ஆக்கிரமிச்சு அதை நான் நிவர்த்தி கொடுக்குறேன். அது யாருன்றதையும் சொல்லிடுறேன். சொல்ற வார்த்தை புரியல, என்ன மறந்துடக்கூடாது மகளே. அதாவது நல்ல வார்த்தை கேட்டதுன்னா 2 பேர் மாண்டவிங்க, ஒன்னும் பையன். சொல்ற புரியுது, சின்ன பையன், பெரியவன்னா பரவாயில்ல, சின்ன பையன். சொல்ற வார்த்தை புரியுதுல. சரி, அதே போல வேற யாரு இருக்காங்க, அதோட சேர்ந்து ஒரு கன்னி. அந்த கன்னி நல்ல வார்த்தை, கண்ணினா நல்ல வார்த்தை கேட்டோம், பொம்பளை. சொல்ற புரியுதுல, தாயும் இல்லையும். சொல்ற புரியுதுல, இது 2 தான் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. அதை நான் நிவர்த்தி பண்ணி கொடுத்துறேன். அதாவது சரியாகி கொடுத்தா போதுமா? சரியாகி கொடுத்தா போதுமா? கனியை தூக்கி மேல சாமிக்கு முன்னால கையை காட்டு. இப்படி வந்து நில்லாத்தா சாமியை பார்த்து கையை மேல தூக்குறா மகளே. சாமியை பார்த்துக்கிறா. அப்படி என்ன பார்த்து ஒரு முறை கணிப்புடை நல்ல வார்த்தை எடுக்கணும் தான் சரியாக்கியிருக்கேன். அதே போல இனிமேல் பாதிப்பு வராது, பயப்பட தேவையில்லை. இனி நீ எங்கேயும் போகவும் தேவையில்லை. சொல்ற வார்த்தை புரியுதுல, என்னை மறந்துடக்கூடாது. இது எப்படி நல்ல வார்த்தை 3 நாள் இது கூட இருக்கணும். முந்தானையில முடிச்சு வை, மறந்துடக்கூடாது. 3 நாள் இருக்கணும். சொல்ற வார்த்தை புரியுதுல, கனிப்புடைய. அதே போல நல்ல வார்த்தை கேடும். உடல் அசதியாகவும் இருக்கு, அந்த சோர்வை நீ கொடுத்துறேன். அதே போல நல்ல வார்த்தை உடலை சரி பண்ணி கொடுத்துறேன். உடலுக்கு உனக்கு வலி ஏற்பட்டு இருக்கு, அந்த வலிகளை நீ கொடுத்துற வயிற்றுல. சொல்ற வார்த்தை புரியுதுல. அதே போல கால் கை காலில் எல்லாம் குடைச்சல் இருந்துச்சு, அந்த குடைச்சலும் சரி பண்ணி கொடுக்க. இதை சாப்பாடுல குடிக்கிற தண்ணி உடம்புலையும் தேய்க்கணும். 3 நாள் பயன்படுத்தணும். 3 நாள் அது கூட இருக்கணும். 3 நாள் இதை நான் சொன்ன இடத்துல எல்லாம் பயன்படுத்தணும். உடம்புல தேய்க்கணும். சாப்பாடு குடிக்கிற தண்ணியிலே 3 நாள் பயன்படுத்தணும். மறந்துடக்கூடாது. மறந்துடக்கூடாதா? மறந்துட மாட்டே. இதை வீட்டு நிலையில கட்டி, இதை வீட்டு நிலையில கட்டி, கனி கையில வாங்க. வீட்டு நிலையில பக்கத்துல வா, பக்கத்துல வா. வேற என்ன? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. அதான் நான் வயிற்றுல பிரச்சனை இப்ப தானே சொன்னேன். என்னடா நான் இப்ப தெளிவா தானே சொன்னேன். ஏய், நான் சரியா தானே இப்ப சொன்னேன். வயிற்றுல பிரச்சனை இருக்கா இல்லையா? உண்மையா பொய்யா? சரியாகி கொடுக்குறேன் இப்ப தானே சொன்னேன். போயிட்டு வா, மறந்துடக்கூடாது. போயிட்டு வா.